ட்ரக் அப்யூஸ் பண்ணிவிட்டு அந்த செரிஷ் மூமெண்ட்டை அவன் அனுபவிச்சிட்டான் அப்படின்னா அதை கண்டினியூஸாக அடுத்து அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் அடிக்ஷன். இப்போ அது அப்படியே பழக்கமாயிடும். அப்போது டீனேஜர்ஸ், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள், அவங்கள்ட்ட காசு இருக்காது. அப்போது இவன் அடிக்ட் ஆகிட்டான், ட்ரக்கை எடுத்துக்கணும். அப்போ அவனுக்கு கைக்கு பணம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் தான் பணத்தை தேடி போவான். அப்போ தான் மேடம் சொன்ன மாதிரி ஸ்நாச்சிங், ஆயுதங்களை காட்டி மிரட்டி பணம் பறிக்கிறது, இது மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடுறது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது சமூக விரோத சட்டவிரோத செயல்கள். இது சமூகத்தை சீர்கழிக்கும். ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு சமுதாயத்தில் ஒரு பப்ளிக் பிளேஸில் மூவ் பண்ணுறாங்கன்னா அது சமுதாய மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அவரை கல்லறையில் போய் புதைக்கிறாங்க. அவருக்கு ஊர் வேற ஊர், அங்கே போய் அவரை போய் புதைக்க வைக்கணும். பட் அவருக்கு இவங்க ஃபேமிலியெலாம் எங்கே இருக்கிறாங்க, இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஷ்டமாக இருக்கும்ட்டு இங்கேயே அவங்களுக்கு புதைக்கிறது கலவை ஏற்படுத்துகின்றார். அந்த புதைச்சிட்டு ஒரு நெக்ஸ்ட் டேலேருந்து போகிறதுக்குள்ள அந்த கல்லறையில் இந்த ட்ரக் அப்யூஸ் பர்சன்ஸ், அடிக்ட் பர்சன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு, இன்ஜெக்ஷன் வச்சு இன்ஜெக்ட் பண்ணி டேப்லெட் போட்டு அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்குது. லேடிஸ் அங்கே போக முடியல, ஏன்டா இந்த இடத்துல புதைச்சோங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, நினைக்கிறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மக்கள் சமூக நீதியை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம சமூகத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, இயற்கை இருக்குது, நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். வெளியில் போகிறோம், ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பொது இடத்துல போய் உட்கார்றோம், நிம்மதியாக உட்கார்றோம். பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்.